அவன் கிடக்குறான டப்பா பையன். அவன் நேரம் பாத்ரூம்ல உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். முட்டு கிழிச்சுக்கு தேசபக்தர் தமிழ் இந்தியன் யூடியூப் சேனல் அவர்களே, நடந்து முடிஞ்ச தாவேக்காவுடைய மாநாடை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் சொன்னாலும் சொன்னாலும் நான் வந்து தேசபக்தர் தான். ஏன்னா நான் ஓட்டுக்கு காசு வாங்குறதில்ல, கிரிமினல்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறதில்ல, எந்தவித நாட்டுக்கு பயன் இல்லாத எந்த வேட்பாளரையும் நான் ஆதரிக்கிறதில்ல. அதனால் தேசபக்தர் தான். நீங்கள் மாநாடை பற்றி, மதுரையில் நடந்த மாநாடை பற்றி தான் கேட்டிருக்கீங்க. நம்மளுக்கு கிடைச்ச தகவல் படி, உண்மையான தகவல் படி, மதுரை மாநாடு வந்து ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு, சில ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியிருக்கு. என்ன மாற்றம்னு சொன்னால், இந்த பெரிய பெரிய பழமைவாத கட்சிலாம் வந்து எங்களை விட்டால் வேறு ஆளே கிடையாது அப்படிங்கிற மனநிலையில் இருந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஒருவேளை இளைஞர்களும் வந்து திரளாக விஜய் மாநாட்டுக்கு போகிறதுனால நம்மளுடைய ஓட்டு வங்கி வீக்காயிருமோங்கிறதுனால கொஞ்சம் இறங்கி வந்து நல்ல சிறப்பான பணிகளை செய்ய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் இந்த ரசிகர்கள் பல ரசிகர்கள் பண்ணுற அநியாயத்தினாலையும் அராஜகத்தினாலையும் தாவேக்கா வளர்ச்சி அடைவதை விட தளர்ச்சி அடையத்தான் வாய்ப்பு இருக்குது. அந்த அளவுக்கு இந்த ரசிகர்கள் வந்து விஜய் மேலே அன்பு வச்சிருக்குங்கிற பேரில் ரொம்ப அராஜகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விஜய் கட்சி மட்டும் இல்லை, எல்லா கட்சியிலையும் தொண்டர்களும் மாநாடு போடுறேன் மயிலாட போடுறேன்னு சொல்லி அராஜகம் பண்ணிக்கிட்டு, ரோட்டை மறைச்சிக்கிட்டு, மக்களுக்கு அவதி ஏற்படுத்திக்கிட்டு, பல வீண் செலவு பண்ணிக்கிட்டு, இதெல்லாம் தேவையில்லாத வேலை. மாநாடு என்னத்துக்கு? மாநாடு போட்டாப்புல இது யாருக்கும் பயனடைய போதா? சும்மா பேரும் புகழுக்கு கூட்டத்தை காட்டி நோட்டு சீட்டு வாங்குறதுக்கு தான் மாநாடு. இதுக்கு செலவு பண்ணுற காசை பேசாமல் அந்த கட்சியை சார்ந்த எத்தனையோ ஏழை மக்கள் இருக்காங்க, உணவு பட்சத்தில் இருக்கிறாங்க, மருத்துவ செலவுக்கு தேவையான இருக்காங்க, அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். அதுபோல் அவங்க கட்சியில் இல்லைன்னு அடுத்தடுத்த கட்சிக்கு உதவி செய்யலாம். இந்தியா வளர்வதற்கு வந்து நம்மளாம் வளர்ச்சி அடைய இருக்கணும். நம்ம நல்லா இருந்தால் தான் நாடு நல்லா இருக்கும். முதல்ல மக்கள் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற எந்த அரசியல் தலைவர் வந்து மக்களுக்கு தான் நல்லது செய்யணும், பேரும்புகளுக்காக செலவு பண்ணக்கூடாது. பாலாவா, அந்த கேபி பாலாவா, அவரெல்லாம் பாருங்கள், அரசியலுக்கு வரல, அவர் வாங்குகிற சம்பளத்தில் சம்பாதிக்கக்கூடிய இதை ஏழை மக்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இது போன்றவர்கள் எல்லாம் வந்து எதையும் எதிர்பார்க்காம சுயநலத்துக்கு செயல்படாமல் பொதுநலத்துக்காக பொதுமக்களுக்காக செயல்படக்கூடியவர்கள்லாம் வரவேற்கணும். அவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து வராதவங்களாம் கூப்பிட்டு வர வைக்கணும். ஆனால் அரசியலுக்கு வரணும், ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லி வீணி வரையை செலவு பண்ணிக்கிட்டு ஆடம்பரம் பண்ணிக்கிட்டு மக்கள் அவதி பண்ணுற எந்த அரசியல் கட்சி தலைவரே நாட்டை நல்வழிப்படுத்த மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய அபிப்பிராயம்.